இருந்தாலே ஓகே தான். Okay. சரியா? இது சும்மா சைட்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓடிட்டு இருக்கோம். இது வேணாம். சரி. இது ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட். பட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரீயா வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுக்கு ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கு. ஓகேண்ணா. ஓகே. ஓகே. இந்த ஃப்ரீ கோட் கேம்ப் வந்து என்ன ஆகுதுன்னா, இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினா வந்து வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங்கை சூப்பரா சொல்லி தருவானுங்க. சரி, வெப் பேஸ்ட் ப்ரோக்ராமிங், HTML வெப் and பேஸ்ட்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா, அந்த மாதிரி. PHP அந்த மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு மொத்த ப்ரோக்ராமிங் எக்கோசிஸ்டம் பத்தி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேயா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களோட காலேஜ் பேசிக்ஸ் தான். சரி. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்? ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே. கரெக்டா? ஆமாண்ணா. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆமாண்ணா. ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே கோர் ப்ரோக்ராமிங்ல இருக்கும். சரிண்ணா. ஐ மீன் கோர் ப்ரோக்ராமிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெகுலர் யூட்டிலிட்டிஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ற டீம்ஸ் கூட ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். ஓகேண்ணா. ஓகே. ஏன்னா டீம்ஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட். சரியா? இது மோர் ஆர் லெஸ் ஒரு ப்ராடக்ட். சரிண்ணா. இதை நம்ம அப்படி ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ப்ராடக்ட் தான். பட் கோர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கோர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்னால், இப்போ டீம்ஸ் வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிண்ணா. கரெக்டா? டெக்னிக்கல் ஸ்டஃப்னா நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு மியூட் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா, அந்த மியூட்டுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். ஆமாண்ணா. ஐ மீன் என் மைக்கை ஆஃப் பண்ணணும், ஹார்ட்வேரில் இருக்கிற மைக்கை ஆஃப் பண்ணணும். கரெக்டா? அப்டிராக்டாவே பேசுவோம். நம்ம டெப்தா உள்ள டெக்னாலஜிக்குள்ள போல. நான் அப்டிராக்டாவே சொல்றேன். இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, என் கேமரா என்னோட ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணி என் கேமராவை ஆன் பண்ணிது, என் கேமராவை ஆஃப் பண்ணி விடுது. ஆமாண்ணா. கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து கோர் ப்ரோக்ராமிங். நாட் ஓன்லி டீம்ஸ், நம்மளோட வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், வாட் எவர் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் நம்ம டெய்லி டே டு டே, இப்போ நம்ம குரோம் யூஸ் பண்றோம், குரோம் கூட ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். சரிண்ணா. சரியா? இந்த மாதிரி வந்துட்டு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்றது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வந்து நமக்கு வந்து பிசினஸ் ஓரியன்டட் சாஃப்ட்வேர்ஸ். சரிண்ணா. சரியா? பிசினஸ் ஓரியன்டட் சாஃப்ட்வேர்னா, இப்போ நான் ஒரு கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்றேன்ல, சரி. இப்போ என்னோட கிளையண்ட் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிக் அந்த அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்காக பண்ணுவாங்கல்ல, ஆமா, அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேண்ணா. ஓகேயா? இப்போ கிளைண்ட்ஸோட அப்ளிகேஷன்னா, இப்போ நீ ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்றோம். ஆமாண்ணா. ஸோ ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்றோம்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தானே யூஸ் பண்ணும். வெப்சைட்ன்றதே ஒரு சாஃப்ட்வேரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. சரியா? அந்த வெப்சைட்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஏன்னா அது ஒரு அப்ளிகேஷன். சரிண்ணா. புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது. யூட்டிலிட்டியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சைட் அக்சஸ் பண்றோம், இது ஒரு வெப் சாஃப்ட்வேர். ஃப்ரீ கோட் கேம்ப்ன்றது ஒரு வெப் சாஃப்ட்வேர், இது ஒரு வெப்சைட். ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை கன்சிடர் பண்ணிக்கணும். சரி. ஸோ மெயினாக வந்து 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் பண்ணுவோம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ணுவோம், இல்லைன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்றாங்கல்ல மோஸ்ட்லி, இவங்க எல்லாமே வந்து ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சரிண்ணா. ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா இப்போ மைக்ரோசாஃப்ட், கூகுள், இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்றவங்க அவங்க மோஸ்ட்லி சிஸ்டம் சாஃப்ட்வேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப மினிமல் ரேஞ்ச்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிளையண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த கிளையண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் பண்ணி கொடுப்பாங்க. சரிண்ணா. ஸோ அவங்களோட கோர் ஃபங்க்ஷன், அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிண்ணா. பிஸ்னஸ் ஓரியன்டட் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு கிடையாது. பட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது பிஸ்னஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் கிளையண்ட்டோட பிஸ்னஸும் தெரியணும், ப்ரோக்ராமிங்கும் தெரியணும்.
தெரியணும். ஓகேண்ணா. ஓகே. ஆனா எனக்கு மினிமலிஸ்டிக்கா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா கூட போதும். ஏன்னா என் கிளையண்டோட பிஸ்னஸ்க்கு நான் என்ன தேவையோ அதைத்தான் நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். நான் வந்து உள்ள போய் இன்டெப்தா அவனுக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம் உள்ள போய் கேமரா அக்சஸ் பண்றது, மைக்கை மியூட் பண்றது, இதெல்லாம் நான் பண்ண தேவையில்ல அவனுக்கு. சரிண்ணா. அவனுக்கு டே டு டே இப்போ என் கிளையண்ட் வந்து எனக்கு வந்து இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்றது ஒரு பேங்கிங் கிளையண்ட். சரிண்ணா. சரி. ஸோ என்னோட பேங்கிங் கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனோ அல்லது ஒரு டெபிட் கார்டு அப்ளிகேஷனோ அது எப்படி பண்றோம் அப்படின்னா, சாஃப்ட்வேராவே கொண்டு போகணுமா இல்ல ஆன்லைன்லயே அப்ளை பண்ற மாதிரியா? இல்ல சாஃப்ட்வேரை தான் பண்ணுவோம். அதாவது நீ ஓகே. ஆன்லைன் ஆஃப்லைன் வாட் எவர் இட் மைட் பி, இது அப்ளிகேஷனா இருக்கும்போது அது நீ ஆன்லைன்னு சொல்லும்போது வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர். சரிண்ணா. சரி. இது உன்னோட மிஷின்ல இன்ஸ்டாலபிளா இருந்துச்சுன்னா அது டெஸ்க்டாப் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஓகேண்ணா. ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ வாட் எவர் யூஆர் இன்ஸ்டாலிங் அதெல்லாம் வந்து உன்னோட டெஸ்க்டாப் பேஸ்டு சாஃப்ட்வேர். சரிண்ணா. வாட் எவர் யூ ஆர் அக்சஸிங் த்ரூ ஆன்லைன் அதெல்லாமே ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ். ஆன்லைன் சாஃப்ட்வேர். சரிண்ணா. அதான் ஆன்லைன் வெப் அப்ளிகேஷன் தானே சொல்லவே செய்கிறோம். ஆமாண்ணா. கரெக்ட் தானே? ஸோ ஒரு அப்ளிகேஷன் இப்போ நான் கோஐபிபோ அக்சஸ் பண்ணுறேன் அல்லது ஒரு கிளியர் ட்ரிப் அக்சஸ் பண்ணுறேன், மேக் மை ட்ரிப் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஆனால் அதுவே நான் ஜிமெயில் அக்சஸ் பண்ணுறேன்னா அது ஒரு வெப் ப்ராடக்ட். சரிண்ணா. குழப்பு தான் புரியுதா? கரெக்டாக சொல்கிறேண்ணா? புரியுதுண்ணா. புரியுது. ஓகே. எதுக்காக நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்காக ஜாவாவை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆமாண்ணா. ஓகேயா? இப்போ ஜாவாவை நீங்கள் 2 ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். சரி. சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் யூஸ் பண்ணலாம். சரிண்ணா. ஓகேயா? ஆனால் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கல்ல? ஆமாண்ணா. என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இந்த வருஷம்? இந்த கார் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெப்சைட் தான். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஆமாம். அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க? HTML CSS, அப்புறம் அது டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கு SQL, அப்புறம் PHP யூஸ் பண்ணுறேன் அந்த டேட்டாஸை கரெக்டாக என்ட்ரி ஆகிறதுக்கு. கரெக்ட். சூப்பர். எனக்கு PHP எனக்கு ஃபேவரட் தான். ஸோ அப்போ இப்போ வந்துட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொல்லிட்டோமா? இப்போ எதுக்காக உங்க ப்ராஜெக்ட் பத்தி கேட்டேன்னா, இப்போ உங்க ப்ராஜெக்ட்லயும் நீங்க எய்தர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ணுவீங்க இல்லைன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பண்ணுவீங்க. இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஏன்னா அது ஒரு பிசினஸோட பர்பஸை கேட்டர் பண்ணுது. கரெக்டா? ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு எனக்கு வந்து ஒரு கார் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அல்லது ஒரு கார் ஷோரூமை நான் மேனேஜ் பண்ணணும், அடுத்து வந்து பிஸ்னஸோட ரெக்குயர்மெண்ட். அந்த ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்டர் பண்றீங்க. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு டெட்லைன் செட் பண்ணுவான். கிளையண்ட் இந்த டைம்ல எனக்கு இந்த ஃபியூச்சர் வேணும்னு சொல்லுவான். கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது இது வேற மாதிரி ஒரு SDLCல ஒர்க் ஆகும். நீங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்கல்ல? அதுல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? ஆமாண்ணா. இருக்குண்ணா. என்னென்ன ஃபேஸஸ் படிச்சிருப்பீங்க அதுல? இந்த வாட்டர்ஃபால் மாடல் படிச்சிருப்பீங்கல்ல? இப்போ வாட்டர்ஃபால் மாடல்ல வந்துட்டு என்னென்ன ஃபேஸஸ் இருக்கும்? அது போன வருஷம் அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்ட், மெயின்டெனன்ஸ். கரெக்டா? ஆமாண்ணா. ஸோ அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸு, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவீங்க. அனாலிசிஸில் என்ன பண்ணுவீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டிசைன் போடுவீங்க. அந்த டிசைன்லேருந்து வர அந்த டிசைனில் வந்து ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் போடுவீங்க. ஹை லெவல் டிசைனில் ஓவராலாக அந்த மொத்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அல்லது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றத டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ER டயக்ராம்ஸ் போடுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஹை லெவல் டிசைன். லோ லெவல் டிசைனில் வந்து சூடோ கோடே எழுதி வச்சிருவீங்க. ஸோ இந்த சூடோ கோட் எழுதுறதோட டிசைன் முடிஞ்சிடும். டிசைன் முடிஞ்ச பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சூடோ கோடை பார்த்து ஒரு ஜாவா டெவலப்பர் வந்து இதே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணி எழுதுவாங்க. ஜாவாவோ .NETஓ வாட் எவர் மெயின் ஃப்ரேமோ ஏதோ ஒரு டெக்னாலஜி. அடுத்ததா இந்த பண்ணதை இந்த டெவலப்பரை யூனிட் டெஸ்ட்டும் பண்ணுவார். யூனிட் டெஸ்டிங் மட்டும் டெவலப்பர் பண்ணுவாங்க.
அடுத்ததா இன்டகிரேஷன் டெஸ்டிங், அப்புறம் வந்து அது மேல ரெக்ரெஷன் டெஸ்டிங், அப்புறம் பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், இது எல்லாமே டெஸ்டிங் ஃபேஸ்ல நடக்கும். இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல எல்லாமே முடிச்சு QA வந்து, அதாவது குவாலிட்டி அனலிஸ்ட் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்த பிறகு இதுக்கப்புறம் இது ப்ரொடக்ஷன் போகும், டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். டெப்ளாய்மெண்ட் போன பிறகு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்னா என்னன்னா, அந்த சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் எரர்ஸ் வரலாம், ஏதாச்சும் பக்ஸ் வரலாம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஒரு SDLC ப்ராசஸ். சரி. நீங்க பார்க்குற அந்த வாட்டர் ஃபால்ன்றது ஒரு மாடல். இந்த மாடல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் வாட்டர் ஃபால் ஒரு மாடல். நம்ம இப்போ வாட்டர் ஃபால் பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இப்போ வந்து இப்போ கரண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது என்னன்னா அஜைல் இருக்கும். சரிண்ணா. அஜைலில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதை வந்து இன்க்ரிமெண்டலாக ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் 1 பில்ட் பண்ணுவோம். ஆமா, ஒரு ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸை முதல்ல ஒரு மொத்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணுவோம். ஆனா இப்போ அந்த ப்ராடக்டை வந்து ஃபியூச்சர் வைஸா குட்டி குட்டியா உடைச்சு, குட்டி குட்டி ஸ்பிரிண்ட்ஸா உடைச்சு எல்லாரையும் வேலை செய்யற மாதிரி. ஏன்னா இப்போ நீ வந்து வாட்டர் ஃபால் மாடல் பாத்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெஸ்டர்ஸ் ஐடியலா இருப்பாங்க. அனலிஸ்ட் ஒர்க் பண்ணும்போது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்க டெவலப்பர்ஸ் ஐடியலா இருப்பாங்க. கரெக்டா? யாருமே ஐடியில இருக்காம, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கணும்ல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அஜைல். சரிண்ணா. ஸோ நான் இப்போ வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா? ஸோ எதுக்காக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன ஆகுதுன்னா, இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்க பண்ணும்போது இது எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள இதான் நடக்குது. சரிண்ணா. சரி. ஓகே, இப்போ என்னோட ஐடி கம்பெனி, ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ என் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பேங்க்குக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னா, என் பேங்க்ல இருக்கிற பிஸ்னஸ் கஸ்டமர் வந்து எங்ககிட்ட இப்போ எங்க டீம் கிட்ட வந்து கேட்பாரு. எங்க டீமுக்கு வந்து ஒரு டெலிவரி மேனேஜர் இருப்பாரு மேல ஆன்சைட்ல. அந்த ஆன்சைட் மேனேஜர்கிட்ட போயிட்டு, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்டோட பேசிக்கான பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் இதுதான், இந்த ரெக்குயர்மெண்ட்டை வச்சு நீங்க வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே சொல்லுவாங்களா? ஆமா, ஆன்சைட்ல இருக்கிற, ஏன்னா அவங்க தான் ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருப்பாங்கல்ல. சரிண்ணா. சரி. இப்போ ஆன்சைட்ல வந்து பிசினஸ் மீட்டிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் மீட்டிங் வந்து இப்படிதான் நடக்கும். என்னன்னா, என்கிட்ட இப்படி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பிசினஸ் நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க கார் மேனேஜ்மெண்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிண்ணா. சரி. நான் ஒரு கார் ஷோரூம் ஓனர். சரியா? நீங்க வந்து இப்போ என்னோட ப்ராடக்ட் மேனேஜர். சரிண்ணா. ஓகேயா? நீங்க வந்து ஒரு கம்பெனில ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கீங்க. இப்போ நான் வந்து வருவேன், ப்ராடக்ட் ஓனராவோ ப்ராடக்ட் மேனேஜராவோ அல்லது பிஸ்னஸ் டெலிவரி வாட் எவர் இட் மைட் பி. இது ஒரு ரோல் பேஸ்டு இதுதான், ஜார்கன்ஸ் தான். சரியா? அதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து பரம்ஜித்கிட்ட வர்றேன். வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், என்கிட்ட வந்து என்னோட கார் கம்பெனிக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலான் இருக்கேன். என் கார் கம்பெனிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எனக்கு தேவை. அதில் நான் கிளியராக இருக்கேன். ஏன்னா என் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் என்னென்ன கார் அவைலபிளாக இருக்குன்றது அவனுக்கு தெரியணும். ப்ரௌசரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன்னா அது ஃபுல்லாக என் கஸ்டமருக்கு டிஸ்பிளே ஆகணும். சரிண்ணா. எனக்கு ஒரு அட்மின் பேனல் இருக்கணும். என் கஸ்டமருக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன் இருக்கணும். அவனோட கார் பர்ச்சேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டேஷ்போர்ட்லேயே முடிகிற மாதிரி இருக்கணும். சரிண்ணா. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, இப்போ நான் பரம்ஜித் கிட்ட சொல்கிறேன்ல, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரெக்குயர்மெண்ட்ஸ். சரிண்ணா. ஓகே, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இப்போ அசோக் வந்து உங்களோட டீம் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. சரிண்ணா. இப்போ நீங்கள் அசோக்கை கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு, இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு டிசைன் போட்டு கொடு, அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு டிசைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்ன பிறகு அசோக் என்ன பண்ணுவான்னா, இதை அனலைஸ் பண்ணி இதில் இருக்கிற டெக்னிக்கல் ஃபிசிபிலிட்டிஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம், படம் போடுறது, அந்த டயக்ராம், ER டயக்ராம் பற்றிலாம் இப்போ பேசணும்ல, ER டயக்ராம், என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் லோ லெவல் டிசைன், இதெல்லாம் கேட்பாங்களா? என்கிட்ட நீ ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு தனி டீமே இருக்கும். சரிண்ணா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா ஒவ்வொரு உங்ககிட்ட தான் டீமுக்கும் டைரக்ட் ஒரு மேனேஜர் இல்ல இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு மேலேயும் மேனேஜர் இருக்காங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்க கிட்ட சொல்லுவாங்களா? கரெக்ட். அப்படிதான் ஃப்ளோ வரும். ம். இப்ப எங்களுக்கு எப்படின்னா, எங்களுக்கு வந்து டெலிவரி மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது அங்க இருக்காங்களா? டெலிவரி மேனேஜர் வந்து அவங்களுக்கு லெவல்ஸ் இருக்கும். இப்ப என்னோட ஹைரார்கிக்கு ஒரு 2 லெவல் மேல இருப்பாங்க அவங்க. சரிண்ணா, சரி. அவங்க ஆன்ஷோர்ல இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட அவங்க வந்து என்டர்பிரைஸ் டெலிவரி லீடு, என்டர்பிரைஸ் டெலிவரி பிளாட்ஃபார்ம் லீடு, பிளாட்ஃபார்ம் என்கேஜ்மெண்ட் லீடு, கிளையன்ட் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரிண்ணா. ஸோ அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்டை வாங்கி ம். அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் கிளையண்ட்டுக்கும் நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் சரிண்ணா. பக்கா. நான் வந்து அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிஹைண்ட் த கிளாஸ் டோர் என்ன நடக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. ஓகே. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பற்றி தான் பேசுகிறோம். நம்ம எந்த கோடிங்க்கு போகல. ஓகே. சரிண்ணா. சரி. இப்போ பிஹைண்ட் த கிளாஸ் டோரில் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ என்னோட 2 லெவலுக்கு மேலே இருக்க ஹைரார்கியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ இந்த காரே சொல்கிறோம்ல, ம். இப்போ இந்த கார் மேனேஜ்மெண்ட் பற்றியான நான் ஒரு கார் ஷோரூம் ஓனர். இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றத போய் என்னோட 2 லெவல் மேலே இருக்க மேனேஜருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க. BMW ஆடியோன்னு கூட வச்சுக்கோங்க. சரிண்ணா. இப்போ ஆடிக்காரன் வந்து என்னோட 2 லெவல் மேலே இருக்க மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு லெவல் மேலே இருக்க மேனேஜர் இருப்பார்ல, ஆமா. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு கீழே இருக்க டீம்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ஒர்க்கை பிரித்து கொடுத்து எனக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே இந்த பர்டிகுலர் டெட்லைனில் கிளையண்ட்டுக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஒரே ப்ராஜெக்ட்டை மல்டிபிள் டீம் பண்ணிட்டு இருப்பாங்களாண்ணா? ஆமாம், கரெக்ட். சரிண்ணா. இப்போ அப்படி வரும். வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து என் லெவலில் இருப்பாங்கல்ல மேனேஜர்ஸ், ம். இப்போ இவங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் டிசைன் போடு ஃபர்ஸ்ட்டு. சரி. போட்டு நீ வந்து எல்லா டீமை டீமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடுவாங்க. டீமுக்கு ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு விடு சரிண்ணா. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ம். இப்போ நான் அதை வாங்கி என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு கீழே நிறைய டீம்ஸ் இருக்கும். நானும் சரிண்ணா. சேர்ந்து அந்த டீம்ஸோட சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவும் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். சரிண்ணா. இப்போ இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் தேவை, இப்படி இருக்கணும் டேஷ்போர்டு, இந்த கலரில் இது வரணும், இதெல்லாம் நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். ஸோ சரி. இந்த ஃபேஸில் வந்து நாங்கள் கிளையண்ட்டையும் இன்வால்வ் பண்ணிடுவோம். இப்போ கிளையண்ட் சைடில் இருக்கிற ஆள் கூடயும் சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்போ தான் நாங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவோம். சரிண்ணா. அதுதான் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸ், அனலிசிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கேதரிங். சரிண்ணா. ஓகேயா? இப்போ அனலிசிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸ் முடிஞ்ச உடனேவும் நாங்கள் டிசைனில் இறங்கிடுவோம். சரிண்ணா. இப்போ டிசைனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹை லெவலில் ஒரு டிசைன் போடுவோம், லோ லெவல்லையும் டிசைன் போடுவோம். ஹை லெவல் டிசைனில் வந்து ஃபுல்லாக படமாக போடுவோம். இப்போ அந்த படம்ல தான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸு, என்டிட்டிஸு, ஃப்ளோஸு, டேட்டாபேஸ் டிசைனு எல்லாமே இருக்கும். சரிண்ணா. ப்ராப்பராக ஒரு படம் போட்டு இந்த படத்தை வந்து எனக்கு மேலே இருக்க மேனேஜர்ஸ்க்கு அனுப்புவோம். சரிண்ணா. அனுப்புறது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலே இருக்க மேனேஜர்ஸ்க்கு வந்து நாங்கள் அதை வாக் த்ரூ பண்ணுவோம். இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் இருக்க போகுது, ஆர்கிடெக்சர் இப்படி தான் நடக்க போகுது, இப்படி எல்லாம் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதை நாங்கள் வாக் த்ரூ பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே டிசைன் அப்ரூவல் ஆயிடுச்சு, நீ அடுத்து வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, கிளையண்ட் கிட்ட போக மாட்டோம் டிசைன் அப்ரூவலுக்கு. சரிண்ணா. கிளையண்ட் கிட்ட நாங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் தான் வாக் த்ரூ கொடுப்போம். சரிண்ணா. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அப்ரூவல். ஆமாம், டிசைன் அப்ரூவல் நாங்கள் பண்ண பிறகு அப்ரூவல் வாங்கின பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு கீழே சின்ன சின்ன டீம்ஸ் இருக்கும். அப்போ அவங்க கிட்ட இந்த ஜாவா கூட நீ அடி, இந்த பைத்தான் கூட நீ அடி, சரிண்ணா. இந்த .NET கூட நீ அடி, இந்த டேட்டாபேஸ்க்கு நீ இந்த டேட்டாபேஸ் டிசைனை பார்த்து நீ வந்து டேட்டாபேஸை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டீம்ஸ்க்கு பிரிச்சு விட்டுருவோம். சரிண்ணா. பிரிச்சு விட்டுட்டு நாங்களும் களத்துல இறங்கி அவங்களோட வேலை செய்வோம்.
ம். நீங்களும் வேலை டைப் செய்யறோம். பண்ணுவீங்களா ப்ரோக்ராம்? ஆமா, நானும் ப்ரோக்ராம் எழுதுவேன். சரிண்ணா. இப்ப நான் ஒரு மாடியூல் எடுத்துக்குவேன். ஏன்னா அது மாடியூலா பிரிச்சுருவோம்ல. ம். பிரிச்சுட்டு இதுக்கு நல்லா டைம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் இருக்கும். 2 மந்த்ஸ் ஆச்சு டைம் இருக்கும். சரிண்ணா. இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் இப்போ முடிக்க அந்தந்த டீம் யூனிட் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிண்ணா. சரி. அப்ப யூனிட் டெஸ்ட் பண்ற அந்த யூனிட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ரிசல்ட்ஸையும் நான் உட்காந்து வெரிஃபை பண்ணணும். சரிண்ணா. வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட் டெஸ்டிங்லாம் சக்சஸா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் டெவலப்மெண்ட்ல இருக்கிற அவ்வளவு கோடையும் கோட் ரிவ்யூ பண்ணி இத வந்து டெஸ்டிங் ஸ்டேஜுக்கு அனுப்புவோம். சரிண்ணா. சரி. அப்பதான் வந்து டெஸ்டிங்குள்ளேயே போகும். டெஸ்டிங் தனியா இன்னொரு டீம் இருக்கும். அந்த டீம் தனியா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்மந்தம் இல்லன்னு இல்ல. இப்ப அது வந்து இன்டர் டீம் தான். இப்ப நாங்களும் அவங்களும் ரெகுலரா கால்ஸ் வைப்போம். உங்களுக்கு கீழ தான் வேலை பார்ப்பாங்களாண்ணா டெஸ்டிங் டீமும்? கீழன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பேரலலா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா டெஸ்ட்டுக்குன்னு தனியா டெஸ்ட் மேனேஜர் இருப்பார். இப்ப நான் டெவலப்மெண்ட்ல நான் இன்ஜினியரிங் மேனேஜர். ஸோ இப்போ என்னோட ரோல் என்னன்னா, நான் இன்ஜினியரிங் அதாவது டெவலப்மெண்ட் சைடில் இருக்கிற மேனேஜர். டெஸ்டிங் டீமுக்கு டெஸ்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஓகேண்ணா. ஓகே. ஸோ டெஸ்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு சீனியர் இன்ஜினியரிங் மேனேஜரும் இருப்பாங்க. அவங்க வந்து டெஸ்டிங் மேனேஜர் கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எங்க 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சரிண்ணா. சரி. இப்போ டெஸ்டிங் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்வேரை சில்லறையா உடச்சி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இப்போ கிளையண்ட் கொடுத்த அவ்வளோ பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டையும் டெஸ்ட் கேசஸாக மாற்றிடுவாங்க. சரிண்ணா. மாற்றி அந்த டெஸ்ட் கேசஸை வச்சு இருக்கிற சாஃப்ட்வேரில் சின்ன சின்னதாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி. இப்போ அவங்க பண்ணுற டெஸ்டிங் எல்லாமே இப்போ நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு 2 மாதம் எடுத்தோம்னா டெஸ்டிங் 4 மாதம் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி. ஏன்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு. இப்போ நடுவில் கண்டிப்பாக பக்ஸ் இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும், நம்ம தப்பாக கோட் பண்ணியிருப்போம்ல. ஓகேண்ணா. ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றா இருக்கும், நம்ம டெலிவரி பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி தப்பாக இருக்கலாம். இது எல்லாமே சப்போஸ் அவங்க க்ரீன் கலர் கேட்டு நான் ப்ளூ கலர் அடிச்சு வச்சிருப்பேன். சரி. கரெக்டா? ஆமாம். இந்த மாதிரி எல்லா சின்ன தப்பையும் டெஸ்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அவங்க டிஃபெக்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. சரிண்ணா. சரி. அவங்க டிஃபெக்ட்ஸ் ரைஸ் பண்ண பேரலா இங்க இருக்க டீம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து டெலிவரிக்கு போட்டுறணும். அதாவது டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல போட்டுறணும். சரிண்ணா. சரி. இப்போ டெஸ்டிங்ல எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சு எந்த பக்குமே இல்லாம, அதாவது எந்த பக்குமே அவங்ககிட்ட கண்டுபிடிக்காம அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் சைன் ஆஃப் பண்ணுவாங்க. சரிண்ணா. சரி. இப்போ இந்த டெஸ்ட் சைன் ஆஃப் பண்ண பிறகுதான் ப்ரொடக்ஷனுக்கு போய் அந்த கோட் டெப்ளாய் ஆகும். அது டிப்ளாய் ஆகிறதுக்கு முதல்லயே இப்போ அதுக்கு முதல்லயே ஒரு ஃபேஸ் என்னதுன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகேண்ணா. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கிளையண்ட் கிட்டேயே கொடுத்து கிளையண்ட்டை ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க, இது எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க இதை வந்து ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணி அதாவது உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துட்றோம். அது வரைக்கும் நாங்க வந்து இந்த என்விரான்மெண்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேயா? சரிண்ணா. சரி. இப்போ கிளையண்ட் வந்து அதை டெமோ பார்ப்பான். ம். அவன் இருக்கிற எல்லா கிரிக்தனமும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க, உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, உள்ள போயிட்டு எது ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு கன்சியூமரா அவங்க என்னென்ன யூஸ் பண்ணலான்றதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிண்ணா. சரி. இப்போ இவங்க எல்லாம் செஞ்சு எல்லாமே ஓகேன்னு சொன்ன பிறகுதான் அவங்க வந்து ஓகே எனக்கு இந்த சாஃப்ட்வேரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இதுக்கு பேர் தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சைன் ஆஃப். அதோட யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் முடிஞ்ச பிறகுதான் நாங்க இதை லைவ் பண்ணுவோம். அப்பதான் அது லைவுக்கு போகும் அந்த கோடு. அந்த கோடு லைவுக்கு போன பிறகு அதுக்கு அப்புறமும் 2 மாசம் நாங்க சப்போர்ட் கொடுக்கணும். சரிண்ணா. சரி. சப்போஸ் யூசர் சைட்ல இருந்து எது இஷ்யூ வந்துச்சா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்னொரு டீமை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். சரிண்ணா. அந்த டீமுக்கு கம்ப்ளீட்டா மாத்தி விட்டுருவோம். சரிண்ணா. எல்லாம் 1 வருஷம் ஆகுமா இல்ல 3 இது மாசம்? வந்து இல்ல அது ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்ததுதான். இப்ப சின்ன ரெக்குயர்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா வேகமா முடிச்சிருவோம். இது நான் சொல்றது வாட்டர் ஃபால் மாடல். இப்ப நாங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்றது இல்ல. சரிண்ணா. சரி. இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது அஜைல்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்குத்தனமான மாடல். சரிண்ணா. சரி. அந்த மாடல் என்னன்னா எல்லாமே ஃபாஸ்டா. இப்ப எப்படின்னா இவ்வளவு மொத்த ஃபியூச்சரையும் ஒரே டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். அதை குட்டி குட்டி ஃபீச்சர்ஸா பிரிச்சு
ஒவ்வொரு ஃபீச்சர்லையும் எல்லாருமே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போதே டெஸ்டிங் காரனுக்கு கொடுத்து இதுக்கு நீ டெஸ்ட் கேஸ் ரெடி பண்ணு, டெஸ்ட் டேட்டா ரெடி பண்ணுன்னு சொல்லிடுவோம். இது டெவலப் பண்ணும்போதே டெவலப் பண்ணும்போதே டெஸ்டிங் டீம்கிட்ட வந்து நீ டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் டேட்டா இதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க, நான் அது மூலியம் கோட முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவனையும் பிஸி ஆக்கிடுவோம். சரிண்ணா சரி. கிளையண்ட் கொடுக்கும்போதேவும் அனாலிசிஸ் முடிச்சு டிசைனையும் விறுவிறுன்னு போட்டுருவோம். சரிண்ணா சரி. ஏன்னா ஒரு ஃபீச்சர் தானே, ஒரு ஃபீச்சர் டிசைன் போட்டு ஆரம்பிச்சிருவோம். அடுத்த அந்த ஃபீச்சர் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஃபேஸ்க்கு டிசைன் போட ஆரம்பிச்சிருவோம். சரிண்ணா சரி சரி. ஸோ யாருக்குமே வெயிட் டைமே இருக்காது, யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்காது. ஸோ விறுவிறுன்னு அடுத்தடுத்த ஃபேஸஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிண்ணா. ஸோ இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி பண்ணும்போது நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months எந்த ஒரு ஃபீச்சர்னாலும் டெலிவரி பண்ணிடுவோம், ப்ரொடக்ஷன் போயிடும். சைட் பை சைடு வேலை நடந்துட்டே இருக்கும், ஒரே டைம்ல நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட ஃப்ரீயா இருக்க முடியாது, எல்லா நாளும் அப்படியே பிஸியா போயிட்டே இருக்க மாதிரி. சரிண்ணா சரி. அதுக்கு தான் அஜைல் வச்சிருப்பாங்க. நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அஜைல் வந்தது. அதுக்கு முதல்ல எல்லாம் பாதி நேரம் சும்மா தான் இருப்பாங்க டெவலப்பர்ஸ். ஓகேண்ணா. 3 மாசம் வேலை செய்வாங்க, 2 மாசம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி. இப்ப அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. முன்னாடினா 2012 அந்த ரேஞ்சில எல்லாம் அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப முன்னாடி நான் சொல்றேன், அதாவது அஜைல் பிராக்டிசஸ்லாம் வர்றதுக்கு முதல்ல வாட்டர் ஃபால் இருக்கும்போதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்ல வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஆமா, நீ டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அடுத்து டெஸ்டிங் டீம் பக்கோட வர்ற வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. டெஸ்டிங் டீம் 1-2 பக் ரேஸ் பண்ணுவாங்க. அது முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு வேற எதுவும் வேலை இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த கான்செப்ட்லாம் முடிச்சு விட்டு இப்போ எல்லாருமே வேலை செய்யணுன்ற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதான் அஜய். சரிண்ணா சரி. அதான் இதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட லைஃப் சைக்கிள். இப்போ நம்ம எங்கேயோ பேச போய் எதுக்கோ போயிட்டோம். ஓகேயா? இப்போ நம்ம எதுக்கு இங்கே ஃப்ரீ கோட் கேம்ப்க்கு வர்றோம் அப்படின்னா, இப்போ உனக்கு ஜாவா தெரியும் ஆல்ரெடி, சரியா? தெரியும்ண்ணா. இப்போ ஜாவாலேயே வந்து இன்னொரு ஜாவாவோட அப்ஸ்ட்ராக்டா ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். கரெக்டா? சரிண்ணா. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாங்குவேஜ். சரிண்ணா. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் தான் ஜாவா. சரிண்ணா. அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற மாதிரி, ஆப்ஜெக்ட் பேஸ்டா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற மாதிரி அதானே? இல்ல, கிடையாது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சரிண்ணா. ஓகேயா? நீ ஊப்ஸ்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்ப, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? ஆமாண்ணா. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ல நீ என்ன படிச்சிருப்ப அப்படின்னா, கிளாஸஸ் படிச்சிருப்ப, ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்ப, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு படிச்சிருப்ப, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு படிச்சிருப்ப, பாலிமார்பிசம்னா என்னன்னு படிச்சிருப்ப, கரெக்டா? ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும், இதுல இருக்கிற எல்லா ப்ராப்பர் செட்டையும் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஊப்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த ஊப்பல்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ஜாவா ஒரு ஊப்பல், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிண்ணா. இதே மாதிரி C++ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி. C#.NET ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஐ மீன் எப்படின்னா, கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராம் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிண்ணா சரி. ஓகேயா? ஸோ இப்போ ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? அப்போ அதுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல. ஓகேண்ணா. அந்த ஃபியூச்சர்ஸை மட்டும் டெரைவ் பண்ணி வெப் ப்ரோக்ராமிங்காக உருவாக்கப்பட்டது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். சரிண்ணா. அதனால அது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பேசிக்ஸை வச்சு அட்வான்ஸ்டா உருவாக்குறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அப்படியும் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன். அதாவது ஜாவா வந்து ஒரு ஹெவி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி. அந்த ஹெவி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸை எடுத்து நம்மளா இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கேன். சரிண்ணா.
அதாவது எனக்கு வெப்புக்கு என்னென்ன தேவையோ, ஜாவா வந்து ஒரு கடல். நீ ஜாவா வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். சரிண்ணா சரி. சரியா? ஜாவாவை வச்சு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அதாவது சர்வ்லெட் ஜேஎஸ்பி படிச்சிருப்ப, J2EE பத்தி கேள்விப்பட்டிருப்ப. ஆமாண்ணா. சரியா? J2EEனா ஜாவா டு என்டர்பிரைஸ் எடிஷன். அதுல வந்து சர்வ்லெட் ஜேஎஸ்பிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அப்கிரேட் ஆகி டாம் கேட் இருக்கும் உள்ள. ஸோ இது எல்லாமே ஜாவாவோட அட்வான்ஸ்டு, ஜாவாவோட வெப் அப்ளிகேஷன் சைடில். அதே மாதிரி ஜாவாவை வச்சு நீ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். சரியா? ஜாவா வந்து எல்லாமே பண்ணலாம். நீ லினக்ஸோட பேர் பண்ணலாம், ஜாவாவை ஆண்ட்ராய்ட் கூட பேர் பண்ணலாம். சரிண்ணா. ஆண்ட்ராய்ட் கூட, ஏன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஜேவிஎம் இருந்தாலே போதும், ஒரு ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருந்தாலே போதும். அது ஒரு பைட் கோடை கொண்டு போய் உள்ள போட்டுச்சுன்னா அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா மிஷினோட கம்யூனிகேட் பண்ணி அதால ரன் பண்ணிக்க முடியும். சரிண்ணா. கரெக்டா? இது வந்து ஜாவாவோட ஃபங்க்ஷனாலிட்டி. சரிண்ணா. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்றான் அப்படின்னா, அதுல இருக்கிற வெப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய, இப்ப வெப் ரிலேட்டடா நான் சொல்றேன்னா இந்த ப்ரௌசருக்குள்ள ஓடக்கூடிய. சரியா? இப்ப நான் இந்த மவுஸ்ல ஸ்க்ரோல் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ஹைலைட் ஆகுது பாரு. ஆமா. இது எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். சரிண்ணா. ஓகே. அதாவது என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு வெப்சைட்ஸ். ஆமா. நான் சொல்றது 90ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைடு வெப் வந்த புதுசுல. நீ 2004ல எல்லாம் கூகுள் பார்த்திருக்கியா? ஸ்டாட்டிக்கா? உன் டேட் ஆஃப் பர்த் என்னது? 2001. 2001 கரெக்ட். அப்படின்னா ஒரு டைம் மிஷின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்னா எப்படின்னா கொஞ்சம் வே பேக் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். வே பேக் மிஷின் பொருள் நான் உனக்கு காட்டுறேன். வே பேக் மிஷின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மிஷினுக்குள்ள போனேன்னா இப்போ உனக்கு எந்த எந்த வெப்சைட், அதாவது அமேசான் தானே நீ அடிக்கடி அமேசான் யூஸ் பண்ணுவியா நீ? அமேசான் யூஸ் பண்ண. சரி, அமேசான் பார்ப்போம். அமேசான் வந்து என்ன 2013ல எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல வெப்சைட். அமேசான்.com இருந்துச்சு, .in இல்ல. கிடையாது. சரி. .in 2013க்கு அப்புறம் தான் வந்தானுங்க. அமேசானே 2013க்கு அப்புறம் தான் உள்ளவே இந்தியாக்குள்ளே. இல்ல, இந்தியாவுக்குள்ள வந்தது வந்து 2013க்கு அப்புறம் தான். அமேசான். இப்ப நம்ம வந்து ஜூன் 4, 2013ல இருந்த Amazon.com எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சரிண்ணா. தெரியுதா உனக்கு? தெரியுதுண்ணா. இந்த வெப்சைட்டுக்கும் இப்ப இருக்கிற கரண்ட் Amazon.com எடுத்துக்கோ. ஐ மீன் நான் சொல்றது ஒரு 12 வருஷத்துக்குள்ள. சரியா? சரிண்ணா. இப்ப இருக்கிற Amazon.com யூஏல எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டானுங்க. பிளிப்கார்ட்ல பார்த்தா தான் நல்லா தெரியும். இப்ப பாரு, இந்த இடத்துல ஒரு ஹெடர் பார் வச்சிருக்கான். ஆமாண்ணா. இந்த இடத்துல ஒரு ஸ்லைடர் எல்லாம் கொண்டு வந்து அழகா காட்டுறான். நம்மளோட ஷாப்பிங் ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்து இது வாங்குறியா அது வாங்குறியான்னு காட்டுறான். நான் என்னென்ன கூகுள் என்னென்ன அவன்கிட்ட தேடணும்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றான். நான் இதை வாங்க அதை வாங்குன்னு நம்மளை போட்டு புஷ் பண்றான். சைட்ல ஒரு ஆடு போடுறான். அந்த ஆடே பாரு அவனோட அப்ளிகேஷனுக்கு பிரைம் வீடியோக்கு ஒரு ஆடு. அப்புறம் நம்மளோட ஷாப்பிங் ஹிஸ்டரி இன்ஸ்பயர் பண்ணி நான் என்னென்ன தேடினேனோ அதை வச்சு இவன் ஒரு செட் ஆஃப் இதை கொண்டு வர்றான். சட்டை பேண்ட்லாம் தேடினோம்னா அதையும் கொண்டு வந்து போட்டுறான். என்னென்ன நம்ம இதுல தேடுறோமோ அவ்வளத்தை வச்சும் ஒரு கன்சியூமரை எப்படி எல்லாம் அட்ராக்ட் பண்ணுமோ அவ்வளத்தையும் கொண்டு வர்றான்ல. இப்ப இதுக்கெல்லாம் அவனுக்கு எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா வெப்போட நியூ ஏஜ் டெவலப்மெண்ட்னாலதான். ஸோ இது எல்லாமே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பாசிபிளான்னு கேட்டேன்னா கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மொக்கையா இருந்திருக்கு பாருங்க வெப்சைட். புரியுதா? புரியுது. இப்ப நீ சும்மா ஒரு புக் வாங்குறதுக்கும் ஒரு வெப்சைட்ல இது போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு டிவிடி வாங்குறதுக்கும், இந்த பேர் இதெல்லாம் டிவிடி வித்துருக்கான் பாரு, புக்கும் டிவிடி விற்கிறவனுமா தான் வந்திருக்கான் இந்தியாவுக்குள்ள. புரியுதா? ஆமாண்ணா. ஆமா. ஸோ
அப்படி இருந்த அமேசான் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தண்டியா வந்திருக்கா. இங்க பாரு, அவன் வச்சிருக்கதே புக்ஸ், மூவிஸ் அண்ட் டிவிஸ் மட்டும்தான். ஆமாண்ணா. ஆனா இன்னைக்கு இவங்கிட்ட இல்லாத ப்ராடக்டே கிடையாது. ஃப்ரெஷ் வச்சிருக்கான். இது வந்து 2 மணி நேரத்துல டெலிவரி பண்றது. பிரைம் வச்சிருக்கான், வீடியோக்கு வச்சிருக்கான். ஸோ அவன் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றான். அதே சமயத்துல ஆன்லைன்ல கேட்டலாகே எக்ஸ்பேண்ட் பண்றான். ஸோ ஆமா. இவ்வளவு விஷயத்துக்கும் இந்த வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணும். கரெக்டா? ஆமாண்ணா. ஆமா ஆமா. அப்ப இந்த வெப்சைட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இது அவன் வச்சிருந்த பழைய டெக்னாலஜி. இதுல அவனால இவ்வளவும் பண்ண முடியாது. சரிண்ணா. அப்போ சரி. புதுசு புதுசா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அவன் வந்து லோட் ஆகணும். எப்படின்னா இப்போ இந்த ஸ்லைடர் இருக்குன்னு வச்சுக்க. இந்த ஸ்லைடர் எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் யூஐல இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றதுனால. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் தேவை அவனுக்கு. சரிண்ணா. சரி. ஸோ இதுக்கு வந்து அவனுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணியிருப்பான், இல்லைன்னா ஆங்குலர் யூஸ் பண்ணியிருப்பான். சரிண்ணா. இதெல்லாமே இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட எவாலுவேஷன்ல தான் இவ்வளவு நடந்துச்சு. ஸோ சரிண்ணா. நான் இப்போ வந்து இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிற ட்ரை பண்றேன் அப்படின்னா, வரேன் நம்ம நோட் பேடுக்கே போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆதி காலத்துல என்ன வெப் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 90ஸ்ல, அதாவது 2000s ஸ்டார்டிங்ல வெப் ப்ரோக்ராமிங் எப்படி இருந்துச்சுன்னா வெறும் HTML மட்டும்தான் இருந்துச்சு. சரிண்ணா. HTML என்னது? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். கரெக்ட், மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML வேற ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரௌசருக்கு புரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் HTML. சிம்பிளா சொல்லணும்னா ஓகேயா, ப்ரௌசரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ ப்ரௌசருக்கு தெலுங்கு தெரியும்னா நம்ம தெலுங்குல எழுதலாம். ஆனால் ப்ரௌசருக்கு தெரிஞ்சது என்னமோ HTML தான். ஸோ அதனால நம்ம ப்ரௌசருக்கு தெரிஞ்ச அந்த HTML தான் கோட் எழுதணும் முதல்ல இருக்க வெப் அப்ளிகேஷனை. சரிண்ணா. ஸோ HTML கோட் எழுதுறதுல என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, HTML வந்துட்டு இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டையும், ஐ மீன் இப்போ நீ பார்க்குற அப்படின்னா இது வந்து ஹெட்டு, இது பாடி, சரியா? இந்த மொத்த பாடியிலையும் நம்ம வந்து இப்போ ஸ்க்ரோல் எஃபெக்ட்லாம் கொடுக்குறோம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே போகுதுல்ல, ஆமாண்ணா. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துட்டு உனக்கு மேனிப்புலேஷன் தான். இந்த ஸ்கிரிப்ட் மேனிப்புலேஷன்லாம் முதல்ல பண்ண முடியாது. சரிண்ணா. ஐ மீன் இன்ட்ராக்டே பண்ண முடியாது உன்னால வெப்சைட்ல. வெப்சைட் வந்து அப்போ ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடராக இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடரா தான் இருக்கும். நான் சொல்றது 2000s. சரி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு CSS வந்துச்சு, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். சரிண்ணா. இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஒரு அழகு தேவையில்லை. ஆமாம்மா. பார்க்க வந்து கிளம்சியா இல்லாம எனக்கு வந்து இந்த ஹெட்ரு வந்து இந்த கலர்ல வேணும், ஃபூட்டர் வந்து இந்த கலர்ல வேணும், எனக்கு வந்து இந்த டிவிஷன் மட்டும் எனக்கு போல்ட்ல வேணும். சரிண்ணா. ஓகேயா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி வேணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வந்து CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். சரிண்ணா. ஓகேயா? ஸோ இது வந்தப்பையும் அது ஸ்டாட்டிக்காக தான் இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. சரிண்ணா. ஓகேயா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னா வெப்சைட்ல இருந்து இப்போ நீ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போடுறது அல்லது எதையும் ஒன்று போடுற, இல்லை எதையாச்சும் ஒன்று அப்ளை பண்ற அப்படின்னா ப்ரௌசருக்குள்ள ஒரு வேலிடேஷன் தேவைப்பட்டுச்சு. சரிண்ணா. சரி. ஸோ நீ ஃபர்ஸ்ட் வெப் அப்ளிகேஷனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இது. ஒன்று கிளையண்ட்டு, சரிண்ணா. இன்னொன்று சர்வர். இதுதான் ஆர்கிடெக்சர் முதல்ல. சரிண்ணா. இப்போ இந்த கிளையண்ட்ல வந்து யார் இருப்பா அப்படின்னா கிளையண்ட்ல வந்து உன்னோட ப்ரௌசர். சரிண்ணா. இப்போ உன்னோட ப்ரௌசர்ல வந்து நான் இப்போ வந்து http google.com அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னா இது சர்வருக்கு போயிட்டு கூகுள் ரிலேட்டடா கூகுளோட HTML காப்பியை எடுத்துட்டு வரும். சரிண்ணா. HTMLோட காப்பியை வந்து இப்போ கூகுளோட HTML இப்போ நான் இன்னும் ரியல் டைமாகவே காட்டுறேனே. இப்போ நான் google.com அடிக்கிறேன்னு வச்சுக்க. சரி. இப்போ நான் அடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், சரியா? இங்கே நெட்வொர்க் பாரு. இப்போ நான் இங்கே google.com அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறேன், சரிண்ணா. சரியா? இப்போ நான் google.com பேஜ் லோட் ஆகும்போது இங்கே பார்த்தேன்னா நிறையா வருதா?
ஆமாண்ணா. இப்போ இங்க ஒரு டாக்குமெண்ட் வருதா? ஆமா. இந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அதோட HTML பேஜ் அந்த மாதிரி. சரிண்ணா. புரியுதா? ஆக்சுவலா என்ன வருதுன்னா இது ஒரு HTML. நீ அப்படி ஆக்சுவலா இது டைனமிக்கா இப்போ வருது. நான் முன்னாடி சொல்றேன். எப்படின்னா என்னதியா? இந்த சோர்ஸ் கோட அப்படியே எடுக்க முடியுமா இல்ல எப்படின்னா? இல்ல இது நான் உனக்கு டெமோக்காக கூகுள்ல இருக்கிற டெவ் டூல்ஸ்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். குரோமோட டெவ் டூல்ஸ்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா சரி. சரியா? யாரோட சோர்ஸ் கோடையும் நம்ம ஒன்றும் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்துருமா இந்த ப்ரோக்ராம்? ஆஹா இல்ல, இது வேற அது வேற. ஓகேயா? இதெல்லாம் டைனமிக். ஸோ நம்ம இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படியே தூக்கி போட்டாலும் வராது. வராது. சரிண்ணா. இல்ல நீ வந்து இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். வாசிக்கு எதுக்கு? உனக்கு ஒரு ஆசை பொறு வரேன். இதை வந்து என்ன பண்ணுவோம், இதை மொத்தமா காப்பி பண்ணி அடிச்சு பார்ப்போம். ஹெட்ல இருந்து தான் மொத்தமா காப்பி பண்ணி மொத்தமா காப்பி பண்ணுவோம். சரிண்ணா. காப்பி வேற ஒரு வரேன். இதுல எடிட் பண்ற மாதிரி வராது. எடிட் HTML. ஆக்சுவலா இந்த 3 ஏரியாவையும் நீ காப்பி பண்ணி போட்டேன்னா உனக்கு இதே மாதிரி கூகுள் பேஜை நீயே ரெடி பண்ணலாம். ஆனா என்னன்னா அது நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வராது. கொசன்னு வரும். ஏன்னா இந்த அலைன்மெண்ட் அது இதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் நான் இதை காப்பி பண்ணி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காப்பி பண்ணி போட்டோன்னா ட்ரை பண்ணி பாரு இந்த மாதிரி. ஓகேயா? google.com மாதிரியே நம்ம ஒரு பேஜை கூட கிரியேட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மேட்ரு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நீ வந்து google.comனு ப்ரௌசர்ல அடிச்சேன்னா இது வந்து உன்னோட கிளையண்ட். இந்த கிளையண்ட் வந்து என்ன பண்ணோம்னா சர்வருக்கு போயிட்டு google.comோட HTML பேஜை எடுத்துக்கிறோம். சரிண்ணா. எடுத்துட்டு இந்த இது வந்து மறுபடியும் ரெக்வஸ்ட் வந்து இப்படி போன பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இது ஒரு google.comோட ஒரு பேஜ் HTML பேஜ் ஒரு டாக்குமெண்ட்டாக வரும். இதை கிளையண்ட்டுக்கு தான் HTML படிக்க தெரியுமே. உன் ப்ரௌசருக்கு தான் HTML படிக்க தெரியுமே சொன்னேன்ல. சரிண்ணா. கிளையண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஆமாண்ணா. ஸோ HTML படித்து இது என்ன பண்ணும், நமக்கு வந்து இப்படி ஒரு டிஸ்பிளேயை காட்டிடும். சரியா? இப்போ நான் google.com அடிச்ச உடனேவும் இது சர்வருக்கு போயிட்டு கூகுளோட HTML பேஜை தூக்கிட்டு வந்து இங்க வருது. சரிண்ணா சரி. ஓகே, இது புரிஞ்சா உனக்கு இப்ப கரெக்டா? புரிஞ்சிருச்சுண்ணா. ஓகே. ஸோ இதுக்கு நடுவுல இந்த கம்யூனிகேஷன் நடக்குதுல, இந்த கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும். ஆமா. இந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் தான் HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சரிண்ணா சரி. ஓகேயா? அதில் HTTP HTTPS நிறையா இருக்குது. ஸோ நம்ம அங்கே போக வேணாம், நம்ம இங்கேயே இருப்போம். ஏன்னா இது நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். சரியா? நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் ஒவ்வொன்றா போவோம். ஓகே சரிண்ணா. இதுக்கு மேலே இப்போ இந்த கூகுளுக்கு வந்து ஸ்டைலிங் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இதுக்கு தான் வந்து CSS யூஸ் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா இது கரெக்டாக தப்பான்னு வேலிடேஷன் பண்ணணும். கரெக்டா? ஆமாண்ணா. அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வந்துச்சு. இதுதான் வந்து இப்போ இன்னுமே இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகேயா? சரிண்ணா. இதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் எண்ட். ஏன்னா இது எல்லாம் தான் உன் ப்ரௌசருக்குள்ள நீ பார்க்குற வியூவை டிசைட் பண்ணுது. சரிண்ணா. ஓகே, இதெல்லாம் 2000ஸ்லேயே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ பிறந்த வருஷத்துக்கு அப்புறம் 2001 தானே சொன்னேன். 2002, 2003க்கு அப்புறமா என்ன வருது அப்படின்னா jQueryன்னு ஒரு ஐட்டம் வருது. jQuery. ஓகே. ஆமா, jQuery வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய காம்ப்ளெக்ஸா ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தாங்க. சரிண்ணா. அந்த காம்ப்ளெக்ஸா எழுதுறத கொஞ்சம், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டாம். சரிண்ணா. ஓகேயா? இந்த டாம் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும், இப்போ நம்ம HTMLன்றதே ஒரு டாக்குமெண்ட் தானே சொன்னோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஹெட்டர் ஃபூட்டர் இதை டாக்குமெண்ட்டை சின்ன சின்ன ஐட்டம்ஸாக பிரித்து அதில் கோடை வச்சு மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு இந்த jQuery வந்து வந்துச்சு. சரிண்ணா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை இன்னும் சூப்பராக மாற்றுறதுக்கு jQuery வந்துச்சு. சரிண்ணா.
ஓகேயா? ஸோ jQuery தான் வந்துச்சு. jQuery வந்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த லெவல் போகணும்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. சரிண்ணா. சரியா? இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப jQuery வச்சு இந்த DOM ஸ்ட்ரக்சர், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலிங் ஸ்ட்ரக்சர்ல ஜாவா ஸ்கிரிப்டை நம்மளால மாடிஃபை பண்ண முடியுது. அப்ப இதே மாதிரியேவும் நம்ம மாடிஃபை பண்ணி யூசர்ல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி விடுவோம், யூசரோட இன்ட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொக்கையா இருக்க வெப்சைட்டை இந்த மாதிரி மாத்துவோம். புரியுதா உனக்கு? இப்ப நான் கிளிக் பண்றேன், அது பாட்டுல ஸ்லைடர் மேல பிளேஸ் ஹோல்டர் ஸ்வைப் ஆகுது பாரு. இப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்ப நான் ஒரு யூசர், நான் அமேசானோட ஒரு யூசர். அமேசான் எனக்கு என்கேஜிங்கா இருக்கணும், கரெக்டா? அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட்டுறதுக்காக அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுல ஒண்ணுதான் ஆங்குலர். இந்த ஆங்குலர் எவன் வச்சிருக்கான்னா கூகுள் வச்சிருக்கான். சரிண்ணா. சரி. அதே மாதிரி ரியாக்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதை யார் வச்சிருக்குதுன்னா ஃபேஸ்புக் வச்சிருக்கான். சரிண்ணா. ஓகேயா? இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். சரி. இப்படி வரும்போதே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதை வந்து கிளையன்ட் சைடு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரௌசர் சைட்லயே நடக்கும். இது எல்லாமே ப்ரௌசர் சைட்லயே நடக்கிறது. சரிண்ணா. ஓகேயா? இப்போ நீ ஆங்குலர்ல நீ ஒரு இது பண்ற அப்படின்னா ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகி உனக்கு இந்த HTML பேஜ் வந்து உனக்கு தேவையான மாதிரி அது HTML மாத்தி ஒரு மேஜிக்கை போட்டு உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரிண்ணா. எல்லாமே ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராமேட்டிக்கலா நீ வந்து யூசருக்கு தெரிய போற வியூவை மாத்தி மாத்தி விளையாடுற. இப்ப நானு இங்க இந்த பிளேஸ் ஹோல்டர் கிளிக் பண்றேன்னு வச்சுக்க, இது ஸ்டாட்டிக்கா இந்த இடத்துல இங்கேயே தான் இருக்கு, இது மூவ் எல்லாம் ஆகல. ஆனா நான் இதை கிளிக் பண்ணா அடுத்தது மூவ் ஆயிட்டு இந்த இடத்துல வர்ற மாதிரி காட்டுறோம்ல. ஆமா. இப்ப பாரு, இது ஸ்லைடா ஸ்வைப் ஆயிட்டு இங்க வருது, ஸ்வைப் ஆயிட்டு இங்க வருது. இதை கிளிக் பண்ணா அப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. இந்த ஈவெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளேஸ் ஹோல்டர்ல இந்த இடத்துல, அதாவது நான் இப்ப இந்த காட்டிக்கிட்டு இருக்கேன்ல மினிமம் 30% ஆஃப், இந்த இடத்துல இருக்கிற இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுது. புரியுதா உனக்கு? அப்ப இதுக்கு பேர் ஒரு மேனிபுலேஷன் தானே. ஆமாண்ணா. இந்த மேனிபுலேஷன் தான், இதுக்கு பேர் தான் டாம் மேனிபுலேஷன். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன ஏரியா, இந்த ஏரியாவை மேனிபுலேட் பண்றோம். சரிண்ணா. ஓகே, இந்த டாம் மேனிபுலேஷனை தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணும். மோஸ்ட்லி ஆங்குலரும் பண்ணும், ரியாக்டும் பண்ணும். ஆங்குலரை பொறுத்த வரைக்கும், ரியாக்டை பொறுத்த வரைக்கும், இது என்ன வெப்சைட்டா இருந்தாலும் இது ஒரு சிங்கிள் பேஜ் தான், ஒரே பேஜ் தான். என்ன, அந்த ஒரே பேஜ்ல நீ எதை கிளிக் பண்ணினாலும் அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கிற எலமெண்ட்ஸை மாத்தி விட்டுரும். சரிண்ணா. இப்ப நான் இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கேன், மேல லோட் ஆச்சுன்னா ஓகே, இது ப்ராடக்ட் பேஜ்க்கு வருது, கரெக்டா? இப்ப இது ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ், சரியா? இந்த டீடைல்ஸை நீ வேற எந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணினாலும் என்ன, அதே ஃபார்மட் டெம்ப்ளேட் தான் வரும். அந்த டெம்ப்ளேட்ல இதை மட்டும் மாத்தி விட்டுரும். இப்போ இமேஜ் இருக்குன்னா இமேஜ் ஃபுல்லா மாத்திரும், இந்த சைட்ல இருக்குன்னா இதை ஃபுல்லா மாத்திரும், இந்த ஹெட்டரை மாத்திரும், இதை மட்டும் மாத்தி விளையாடும். அப்ப இது எல்லாத்துக்கும் இதோட இன்ஃபர்மேஷன் வேணும், கரெக்டா? ஆமா. இந்த இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு பேக் எண்ட்ல இருக்கும். சரி. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னா உன்னோட டேட்டா பேஸ்ல இருக்கும். அந்த டேட்டா பேஸ் வந்து உன்னோட அந்த டேட்டா பேஸை நீ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து எடுக்க முடியும். ஓகே, சரிண்ணா. சரி. ரொம்ப போர் அடிக்குதா? இல்லண்ணா, அப்படியெல்லாம் இல்ல. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு தோணுது. இல்ல, கஷ்டம்லாம் கிடையாது. நான் உனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதை நீ எப்படி படிக்கணும்னு சொல்றேன். நான் உனக்கு ஜஸ்ட் ஓவரால் பிக்சர் கொடுக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா. சரி. ஓகே, நம்ம வந்து இப்போ பைத்தான் ஜென்ஏஐயே தொடலை. நம்ம பைத்தான் ஜென்ஏஐ வந்து நம்ம மார்ச் 7ல இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். சரிண்ணா. சரி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃப்ரீ கோட் கேம்ப்ல போய் நீ என்ன படிக்க போறன்றதுக்காக. சரிண்ணா. ஓகேயா? ஸோ பேசிக்கா எங்கே விட்டோம்? பேக் எண்ட்ல வந்து
என்ன இருக்க போகுது அப்படின்னா உன்னோட டேட்டாபேஸ் இருக்க போகுது. சரி. இந்த டேட்டாபேஸ்ல தான் உன்னோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ரைஸிங்கு, ஆர்டர்ஸு எல்லாமே இருக்க போகுது Amazon.comக்கு. சரிண்ணா. ஓகே, இந்த டேட்டாபேஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். ம். எனி டேட்டாபேஸ். உனக்கு என்னென்ன டேட்டாபேஸ்லாம் பிடிச்சிருக்கும்? SQL அந்த மாதிரி. SQL சர்வர் இருக்கும். ம். கரெக்டா? SQL சர்வர் ஒரு டேட்டாபேஸ். சரி. கரெக்டா? ஆமா. அப்போ SQL சர்வர் ஒரு டேட்டாபேஸ்னா அதே மாதிரியே வந்துட்டு MongoDBன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ம். இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாபேசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பேக் எண்ட். ஸோ இந்த டேட்டாபேஸை நீ டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியுமா இந்த ஃப்ரண்ட் எண்டை வச்சுன்னு கேட்டோன்னா அக்சஸ் பண்ண விடாது. ஸோ அதுக்கு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. சரிண்ணா. நிறையா போயிட்டே இருக்கா. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை நான் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக் எண்டுக்கும் நான் சர்வர் சைடில் நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வந்தான். அவன் பேர் தான் ரியான் தால். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. ரியான் தால். ரியான் தால். ஓகேயா? இந்த ரியான் தால் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும்ன்ற சாஃப்ட்வேர் இந்த ப்ரோக்ராமிங் Node.js ப்ரோக்ராமிங்கை கொண்டு வந்தான். Node.js. ஓகே. ஆமா, இப்போ டீனோ வந்து எழுதிட்டு இருக்கான். சரிண்ணா. சரி. டீனோ நோடு NODE டீனோடு அதான் டீனோ. ஓகே, நோடா அவன் தான் கண்டுபிடிச்சான். இப்போ டீனோவும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் என்ன இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பயங்கரமா இருக்கக்கூடிய சர்வர் சைட் ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிண்ணா. ஓகேயா? இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு உன்னால டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி இந்த ஏபிஐ வந்து இந்த பேக்எண்ட்ல கனெக்ட் ஆகி, அதாவது Node.jsல கனெக்ட் ஆகி Node.jsல இருந்து டேட்டாபேஸ்க்கு வந்து எப்படி நீ டேட்டாவை எடுத்து அக்சஸ் பண்ற. ஸோ இதுதான் மொத்த ஃப்ரண்ட் எண்டோட லாஜிக், மொத்த ஃபுல் ஸ்டாக்கோட லாஜிக். சரிண்ணா. சரி. இப்போ நீ சொல்றாங்கல்ல எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்கல்ல. ஆமா. அந்த ஃபுல் ஸ்டாக் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் படிச்சுன்னா அதுதான் ஃபுல் ஸ்டாக். ஓகேயா? யூஸா இருக்குமா யூஸா இருக்காதாண்ணா? கண்டிப்பா யூஸா இருக்கும். உனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கோட பெர்ஸ்பெக்டிவே மாத்தி விட்டுரும். ஆனா வெப் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல எல்லா கரெக்ட். வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் நீ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவ. பட் சாஃப்ட்வேர் அந்த ஓஎஸ் பேஸ்ட் அந்த சிஸ்டம் பேஸ்ட் இது நீங்க இது பண்ண அதுக்கு தான் ஜாவா படிக்கிறீல்ல, அதான் ஜாவா இருக்குல்ல. ஜாவா C++, டிரைவர் ப்ரோக்ராமிங்லாம் C++ தான் பெஸ்ட் லாங்குவேஜ். VC++ன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதெல்லாம் பெஸ்ட். ஸோ நான் உனக்கு பேசிக்காக அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ப்ரோக்ராமிங் கஷ்டம் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வா. சரிண்ணா. சரி. ஓகேயா? சிம்பிளா ப்ரோக்ராமிங்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. நீ வந்து வேரியபிள்ஸை மேனிப்புலேட் பண்ற, நீ ஒரு மேத்தமெட்டிக்ஸை அங்கே அப்ளை பண்ற. சரிண்ணா. சரி. ஓகேயா? ப்ரோக்ராமிங் இஸ் நத்திங் பட் ஹவ் யூ ஆர் அப்ளைங் த மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அண்ணா கொஞ்சம். அப்படிலாம் நமக்கு தேவையே கிடையாது தம்பி, அது நம்ம சும்மா சொல்லிக்கிறது தான். உனக்கு லாஜிக்கலா திங்க் பண்ண நீ வந்து ஸ்டிமுலேட் பண்ற, அவ்வளவுதான். சரிண்ணா. சரி. இப்போ ஜிம் போனோன்னு வச்சுக்க, என்ன நடக்குது ஆக்சுவலா? எப்படி ஒருத்தனுக்கு பாடி பில்ட் ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்றது. எக்ஸசைஸ் பண்றான் டெய்லி, அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்றான். கரெக்டா? ஆமாண்ணா. அப்ப கன்சிஸ்டண்டா பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து பாடி பில்ட் ஆகுது. அது எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னா அவன் நல்லா புரோட்டீன் சாப்பிடுவான். ஃபர்ஸ்ட் ஒரு மசில் இருக்கும், அந்த மசிலை கிழிப்பான். கிழிக்கிற மசிலை அவன் ஓவரா எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில் கிழியும். மறுபடியும் நல்லா புரோட்டீன் சாப்பிடுவான், மசில் ரெக்கவரி ஆகும், பாடி பல்கிங் ஆகும், பெரிய ஆளா தெரியும். சரிண்ணா. ஆனா இந்த ப்ராசஸ் இம்மிடியேட்டா நடக்காது, ஒரே நாள்ல நடக்காது. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் 3 months 6 months 8 months அப்படின்னு சொல்லி டெய்லி ட்ரெயின் பண்ணும்போது அவனுக்கு இந்த சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஆனா அதுல அவன் ரெக்கவரியும் பண்ணணும், 2 நாள் ரெக்கவரி பண்ணுவான். கரெக்டா? ப்ரோக்ராமிங்கும் அதே கதை தான். என்ன ஆகுதுன்னா உனக்கு நீ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதை இன்ட்ரெஸ்டிவா நீயாவே மாத்திக்க.
டெய்லி இந்த ஃப்ரீ கோட் கேம்ப் போயிட்டு சைன்இன் பண்ணுறேன். சரிண்ணா. ஓகேயா? சைன்இன் பண்ணிவிட்டு நான் எதுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி இவ்வளோ கதை பேசிகிட்டு இருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இது ஒழுங்காக பண்ணலை, அட்லீஸ்ட் நீயாச்சும் பண்ணேன்னா நல்லாயிருக்கும், உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். சரிண்ணா. சரி. ஓகேயா? இதில் போயிட்டு சைன் அப் பண்ணு, சைன்இன் பண்ணு. பண்ணேன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதில் இங்கே மெனுவுக்கு போனேன்னு வச்சுக்க, இங்கே கரிக்குலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கரிக்குலத்தை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணேன்னா சரிண்ணா. என்ன உன்னுடைய கரிக்குலம் இங்கே காட்டுதில்ல, ஃப்ரீ கோட் கேம்ப் வெரிஃபைட்னு. இதில் என்ன வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தோடனே நீ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர்லேயே போ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கா? சரி. இதை கிளிக் பண்ணேன்னா இதில் HTML, CSS இது பற்றி தெளிவாக சொல்லி தருவான். சரிண்ணா. இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். நீ எண்ட் ஆஃப் த டே நீ ஒரு கேட் ஆப் மாதிரி இது பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பில்ட் பண்ணி அப்லோட் பண்ணணுமா இல்லை சும்மா பில்ட் பண்ணுறேன்? நீ வரிசையா அவனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. பேர் நீ உள்ளே போனான்னு வச்சுக்க, ஸ்டார்ட் கோடிங் கொடுத்தேன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், அவனே சொல்லியிருப்பான். இருக்குமா? ஆமா, நம்மளே கோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வரிசையா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோட் பண்ணிக்கிட்டே வருவோம். கோட் பண்ற மாதிரி. கரெக்ட். நீ பேரலலா அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ கோட் பண்ணிக்கிட்டே வரணும். கோட் பண்ணிட்டே வந்தேன்னா இவன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன் ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் வச்சிருப்பான். இதை முடிச்ச உடனேவும் உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். சரியா? இப்படி கோ டு செட்டிங்ஸ் டு கிளைம் யுவர் சர்டிஃபிகேஷன் போனேன்னா உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். அடுத்ததாக ஜாவா ஸ்கிரிப்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நான் சொன்னேன்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊப்ஸ் இருக்கும். அந்த ஊப்ஸ் பற்றி, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பற்றி, எல்லா ப்ரோக்ராமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். உனக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், சைடில் ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுக்க. சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கே போகிறேன்னு வச்சுக்கேன், இங்கே இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு போகிற என்ன, இங்கே போயிட்டு எனக்கு இது என்னன்னு தெரிலன்னு வச்சுக்கேன், இது நீ சைடில் போயிட்டு ChatGPT போட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ChatGPT நமக்கு சொல்லிடுது. இங்கே நீ ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணி ஆமாம் chatgpt.com அப்படின்னு சொல்லி போடு. சரிண்ணா. போட்டு ChatGPTல சைன் பண்ணிக்க. ஃப்ரீ தான் இது. ஃப்ரீயில் போயிட்டு இங்கே ஆஸ்க் எனிதிங் இருக்குல்ல, இதில் வந்து இது என்ன எனக்கு புரியல, ChatGPT AI மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் நான். எதையா இதில் ChatGPT இல்லை சைடில். சரிண்ணா. சரி, நீ தனியாக ChatGPT எடுத்துக்கோ. எடுத்துட்டு வரிசையா இப்போ சப்போஸ் இன்கேஸ் உனக்கு இது புரியல அப்படின்னா நீ ChatGPT கேளு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீ ஆனா போக போக உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு ப்ரோக்ராமிங் ஒரு ரெகுலர் ஒரு ஒர்க் ஆயிரும். நான் அதைத்தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன் உங்ககிட்ட. சரிண்ணா. சரி, புரியுதா உனக்கு? இது ஜாவா ஸ்கிரிப்ட் அல்காரிதம்ஸ். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல இதுல பார்த்தீங்கன்னாலும் இதுலயும் உனக்கு ரியாக்ட் இருக்கு பாரு. ரியாக்ட் வித் ரெடக்ஸ் நம்ம பேசணும்ல, ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். சரி. இதுல வந்து ரியாக்ட் இருக்கு. ஸோ இதுலயும் உனக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery, ரியாக்ட் எல்லாமே வந்துடும். மேபி இந்த ட்ராக் கூட ஸ்டார்ட் பண்ணு. இந்த ட்ராக் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ அந்த 2 இதை முடிச்சேன்னா தான் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பற்றி படிக்க ஆரம்பிப்பேன். சரிண்ணா. பார்த்தியா, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. இந்த டிக்கெட்ஸ் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. அதே மாதிரி jQuery இருக்கும், சொன்னேன்ல jQuery. அதே மாதிரி சாஸ்ன்னு ஒன்று இருக்கும், இது வந்து CSSோட இது. அடுத்ததா ரியாக்ட், ரெடக்ஸ் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதில் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் நீ. இதெல்லாம் பண்ணேன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பான், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லைப்ரரி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் உனக்கு லிங்க்டின்ல போட்டேன்னா உனக்கு வேல்யூபிளாக இருக்கும். சரிண்ணா. சரி, உனக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும், ப்ரோக்ராமிங்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரிண்ணா. ஓகே. அதே மாதிரி டேட்டா விசுவலைசேஷன், இது D3.jsன்னு சொல்லி உண்டு. நீ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் சர்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை பேரலா டெய்லி ஒரு 1 hour
ஓகேயா? நான் உன்னை ஜேர்னல் எழுத சொன்னேன்ல, ஒரு ஒரு டைரி மாதிரி எழுத ஆரம்பி அப்படின்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஜேர்னல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டெய்லி நீங்க என்ன படிக்கிறீங்க, அதாவது இந்த HTML என்ன படிக்கிறீங்க, அடுத்ததா டெய்லி CSS படிங்க. சரிண்ணா. ஸோ இதை நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கிற வரைக்கும் டே பை டே உங்க ப்ராக்ரஸை நீங்களே நோட் பண்ணிட்டே வாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 30 days 40 days டைம் வச்சுக்கோங்க. 30 days டைம் வச்சுக்கோங்க. 30 days முடியும் போது, அதாவது இப்போ மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கு, நான் வந்து மார்ச் 31st வந்து இது வரைக்கும் நான் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு. சரிண்ணா. அந்த மாதிரி முடிச்சு விட்டே வந்தீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். ஓகேயா? சரிண்ணா. சரி. சரியா? இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து தான் நம்ம எங்கெங்கேயோ போனோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு. நம்ம இதெல்லாம் எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கோ நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வர்றோம். சரிண்ணா. ஓகே, நம்ம படிக்கிறது பைத்தன் அண்ட் ஜென்ஏ. இது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ, இது தனி ஏரியா. சரிண்ணா. நம்ம இந்த ஏரியா வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இப்போ நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஆமாண்ணா. இதையே எப்படி ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை நம்ம எப்படி ஏஐக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இன்னைக்கு இவங்க பேசுகிற ஏஐனா என்ன, அதை பற்றிலாம் நம்ம அதில் பார்ப்போம். ஓகே சரிண்ணா. ஓகே, அவனுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிச்சுன்னா டைரக்டா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை உனக்கு